ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்வின்ஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஒன்று போல் இருக்காங்க. பட் நிறைய பேர் வந்துட்டு வேறு மாதிரி இருக்காங்க. எதனால் வேறு மாதிரி இருக்காங்க, எதனால் ஒரே செக்ஸில் வந்து அவங்க இல்லை, ஒருத்தவங்க ஆணும் ஒருத்தவங்க பெண்ணுமா இருக்காங்க அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு ஏன் வந்து ட்வின்ஸ் கிடைக்குது, லைக் ஐயுஐலையோ இல்லை ஐவிஎஃப்லையோ ஏன் வந்து ட்வின்ஸ் கிடைக்குது அப்படின்ற டவுட்டும் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அப்படி இருக்கவங்க வாங்க இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு வந்துட்டு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ஸோ ட்வின்ஸ் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஆசையாக இருக்கும் இல்லைங்களா. நேச்சுரலாகவே நிறைய பேர்த்துக்கு வந்து ட்வின்ஸ் கிடைக்கும். அதோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1:250. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து ஏன் வந்துட்டு ட்வின்ஸ் கிடைக்கிது அப்படின்ற டவுட்ஸ் நிறையா இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி சிலர் மட்டும் தான் பார்க்க ஒன்று போல் இருக்காங்க, சிலர் வந்து வேறு மாதிரி இருக்காங்களே, எதனால் அப்படின்ற டவுட்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எதனால் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு ஏன் ட்வின்ஸ் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஜெனட்டிக் காசாக இருக்கலாம். அவங்களோட பரம்பரையிலே வந்துட்டு ஃபேமிலியிலே வந்துட்டு நிறைய பேருக்கு ட்வின்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படின்றது மூலமாக தான் அவங்களுக்கு 2 முட்டைகள் வளரும் போது 2 பேபிஸை வந்துட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக வந்து ட்வின்ஸ் கிடைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜெனட்டிக் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஐயுஐயோ இல்லை ஐவிஎஃப்ஓ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி ஜெனட்டிக் காசாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் காசஸ் ஃபார் கெட்டிங் ட்வின்ஸ். அதே இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ட்வின்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்படி ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே செக்ஸாக இருக்காங்கன்னா அவங்க வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது வேறு செக்ஸாக இருக்காங்க, அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த மாதிரி இருக்காங்க, அதே மாதிரி 2 பேரும் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து எதனால் ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரே முட்டையிலிருந்து தான் உருவாயிருப்பாங்க. அதாவது ஒரே முட்டை வந்துட்டு ஒரு ஸ்பெர்மோடு சேர்ந்து ஒரு கருவாக மாறி இருக்கும். கரு வந்து பிரியும் போது வந்து 2ஆக பிரிஞ்சு அதன் மூலமாக 2 குழந்தைங்க வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆனவங்கள தான் வந்துட்டு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ 2 பேரும் ஒரே முட்டையிலேருந்து ஃபார்ம் ஆனதுனால ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரே செக்ஸாக தான் இருப்பாங்க. ஒன்று ஆணாக இருப்பாங்க, இல்லை பொண்ணு இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே ஃபார்ம் ஆகி எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த எம்ப்ரியோ வந்து 2ஆக பிரியும் போது அவங்க ஃபார்ம் ஆகிறதுனால எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவங்கள தான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழித்து வந்துட்டு 2ஆக பிளவுபட்டவங்களும் இருப்பாங்க. அதே இது 2 நாள் கழித்து வந்துட்டு அந்த எம்ப்ரியோ வந்து பிளவுபடும் போது, அதாவது செப்பரேட் ஆகும்போது உருவாகிற கருவும் இருக்குங்க. ஸோ மோர் தென் 2 days ஆனதுக்கப்புறம் அந்த கரு வந்து பிரியும் போது அது வந்து கரெக்டான எம்ப்ரியோவாக இருக்காதுங்க. அது வந்து கன்ஜாயின்ட் ட்வின்ஸ்னு சொல்லுவோம். எல்லாமே ஒட்டி பிறக்கிற குழந்தைங்களா இருப்பாங்க. நீங்கள் சூர்யா படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களாம் கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் தான். ஸோ எல்லாமே ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ முன்னாடி காலத்தில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்துட்டு நம்ம ஸ்கேன் எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாததுனால நம்ம எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு டெலிவரி ஆகிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க பிறந்து ஒன்றா வந்துட்டு ஒட்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்கேன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கிறதுனால பேபிஸ் ஏதாவது ரொம்ப அப்நார்மலாக இருக்காங்க, இல்லாட்டி 2 பேர் இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை ஸ்கேன் மூலமாக ஏர்லியராக நம்ம டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு அதை அபார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஆரோக்கியமான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது தான் நம்மளோட எய்ம்ன்றதுனால அந்த மாதிரி அப்நார்மல் பேபிஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்ககிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட அப்போவே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ ஸ்கேன் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருது. எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, எத்தனை கரு உருவாயிருக்கு, ஸோ அந்த குழந்தைங்கள்லாம் எத்தனை கூடுக்குள்ளே இருக்காங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட் கூடாக இருப்பாங்க, பட் நஞ்சு கொடியை வந்து ஒன்றா ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்றத எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஸ்கேன் வந்து தெளிவாக சொல்லிடும். சரி வாங்க அடுத்து நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ஒரு பொண் கிடைக்கலாம், இல்லாட்டி ஒரு பெண் ஒரு ஆண் கிடைக்கலாம், இல்லை 2 பேரும் ஆணாகவே இருக்கலாம், இல்லை 2 பேரும் பொண்ணாகவே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னா 2 எக்கிலேருந்து 2 ஸ்பெர்ம் வந்து அதோட கலந்து 2 பேருமே தனித்தனியாக உருவாயிருப்பாங்க. ஸோ அப்படியே உருவானதை தான் வந்து நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 தனித்தனியாக எக்கு வந்து தனித்தனியாக ஸ்பெர்மை வந்துட்டு ஸ்பெர்ம்குள்ளே பெனிட்ரேட் ஆகி தனித்தனி எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகிருக்கனால 2 பேரும் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி தான் இருப்பாங்க.
நம்ம ட்ரீட்மெண்ட் மூலமாக பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்துட்டு நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஐயுஐலையும் சரி ஐவிஎஃப்லையும் சரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஐயுஐயில் வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு முட்டை மட்டும் நம்ம வளர்கிறதுக்காக தான் மாத்திரை கொடுப்போம். பட் ஒரு சிலருக்கு வந்து அந்த டைமில் 2 முட்டை வளரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு முட்டையே வளராது. அதுக்காக நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது அது 2-3 முட்டையாக வளர்ந்துருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு முட்டையும் வந்து ஒவ்வொரு விந்தணுக்களோடு சேரும்போது ஒவ்வொரு கரு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது ஒரு 3 குழந்தை 2 குழந்தை அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இவங்களாம் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோங்க. அதே மாதிரி ஐவிஎஃப்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய முட்டைகளை வந்து எடுப்போம். அதே மாதிரி ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே தனித்தனியாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணி தனித்தனியாக கருவை ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கரு இல்லாட்டி 3 கரு வந்து உள்ளே வைக்கிறோம். ஸோ அப்படி வைக்கும் போது அவங்களோட கர்ப்பப்பை தாங்குற தன்மையை பொறுத்து நம்மளுக்கு வந்து ட்வின்ஸோ இல்லை ட்ரிப்ளெட்ஸோ கிடைக்குதுங்க. ஸோ ட்வின்ஸ் கிடைச்சது அப்படின்னா பிரச்சனையே இல்லை, ட்வின்ஸை வச்சுக்கலாம். அதே இது ஐவிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து 3 கருவை வைக்கும்போது 3மே அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 3 குழந்தையுமே வளர ஆரம்பிச்சிரும். பட் கர்ப்பப்பை பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா 2 கருவும் மினிமமாக நம்ம தாங்குற அளவுக்கு இருக்குங்க. ஸோ 3 குழந்தை உருவாயிருந்தது அப்படின்னா ஃபீட்டல் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக நாங்கள் ஒரே ஒரு குழந்தையை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு மீதி 2 குழந்தைய வளர வைப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக ட்வின்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ட்வின்ஸ் கிடைக்கும்போது அந்த மதருக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்வின்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரீடம் டெலிவரி ஆகலாம். ஏன்னா நம்ம கர்ப்பப்பை ஒரு குழந்தைய தாங்குற அளவுக்கு இருக்குங்க. ஸோ 2 குழந்தைய தாங்கணும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே அவங்களுக்கு வலி வரலாம், இல்லாட்டி பனிக்கூட சீக்கிரமே உடையலாம். ஸோ ப்ரீடம் டெலிவரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே இது அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரோ இல்லை சுகரோ இல்லை தைராய்டோ இல்லை கை கால் வீக்கமோ அந்த மாதிரிலாம் வர்றதுக்காகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ட்வின்ஸ் இருக்க மதரை நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக டில் டெலிவரி வரைக்குமே கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்துட்டு அவங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு ஸோ கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருந்து நாங்கள் டெலிவரி பண்ண சொல்லுவோம். இந்த வீடியோவில் ட்வின்ஸ் எப்படி பறக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.